ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒவ்வொரு மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் 2 கிருத்திகா நட்சத்திரம், ஏப்ரல் 3 ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு வாயல்பாடில் இருக்கிற ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கீழ் திருப்பதியில் கோதண்டராம சுவாமி கோயிலில் மார்ச் 27 பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த பிரம்மோற்சவத்தோட ரத உற்சவம் ஏப்ரல் 3. அடுத்து ஏப்ரல் 4 கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. ஏப்ரல் 6 ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் திருமலாவில் கோயில் உள்ள விசேஷமாக ரெங்க மண்டபத்தில் ஏகாந்தமாக அபிஷேகம் செய்வாங்க. நம்ம எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். வீதி உலா புறப்பாடில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார் ராமநவமி அன்னைக்கு. அண்ட் ஒண்டிமிட்டாவில் இருக்கிற கோதண்டராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 7 கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் கல்யாணோற்சவம். அண்ட் அன்னைக்கு வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. பிரம்மோற்சவத்தோட கருட சேவா. ஏப்ரல் 8 ஏகாதசி அன்னைக்கு கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் பட்டாபிஷேகம். அண்ட் ஏப்ரல் 10 திருமலாவில் ஆண்டுக்கொரு முறை நடக்கிற வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 3 நாட்கள் நடக்கக்கூடிய விழா இது. ஏப்ரல் 10 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அன்னைக்கு கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. ராமச்சந்திர புஷ்கரணியில் செய்வாங்க. ஒண்டிமிட்டாவில் இருக்கிற கோதண்டராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. பிரம்மோற்சவத்தோட கருட சேவா அன்னைக்கு ஏப்ரல் 10. ஏப்ரல் 11 ஒண்டிமிட்டாவில் கோதண்டராம சுவாமி கோயிலில் கல்யாணோற்சவம். அண்ட் வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் முடியுது. ஏப்ரல் 12 பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்குமானா இருக்காது. ஏன்னா வசந்தோற்சவத்தோட 3ஆம் நாள். இந்த வசந்தோற்சவம் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். 3 நாட்கள் நடந்துட்டுருக்கிற வசந்தோற்சவம் ஏப்ரல் 12 முடியுது. அன்றைக்கி திருமலாவில் தும்புரு தீர்த்த முக்கோட்டியும் கூட. தும்புரு தீர்த்த முக்கோட்டிங்கிறது பாபவிநாச டேம் தாண்டி நம்ம ட்ரெக்கிங் மாதிரி போவோம். அங்கே தீர்த்தம் இருக்கும். புனித நீராடல் அன்னைக்கு சேருது. ரொம்ப நல்லது. வீடியோ ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணி பாருங்கள். கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் தெப்ப விழா முடியுது. ஒண்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் ரத உற்சவம். வாயல்பாடு பட்டாபிராம சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஏப்ரல் 13 நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர், டாக்டர் அம்பேத்கரோட ஜெயந்தி. ஒண்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது ஏப்ரல் 14. ஏப்ரல் 15 ஒண்டிமிட்டா கோதண்டராம சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஏப்ரல் 17 நாகலாபுரம் வேதநாராயண பெருமாள் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தோட கருட சேவா. ஏப்ரல் 21 நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. ஏப்ரல் 22 திருவோண நட்சத்திரம். ஏப்ரல் 24 ஏகாதசி. ஏப்ரல் 26 மாச சிவராத்திரி. ஏப்ரல் 27 அமாவாசை. ஏப்ரல் 29 கிருத்திகா நட்சத்திரம். ஏப்ரல் 30 ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு சஹஸ்ர தீபாலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. அண்ட் அன்னைக்கு அக்ஷய திருத்தியையும் கூட, பரசுராம ஜெயந்தியும் கூட. ஸோ இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் திருமலாலையும் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியோட கோயில்கள்லையும் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். உங்களுக்கு பர்டிகுலராக இந்த விசேஷமான நாளில் தான் வேணும்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் இல்லை கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கும். இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா இப்போ இந்த டேட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, சொல்லியிருக்கிற டேட்ஸ் எல்லாம். மீதி நாட்களில் வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். அண்ட் எப்போவுமே கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட் நீங்கள் விருப்பப்பட்டாலும்
கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல் மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 டேஸில் வந்ததும் அப்டேட் பண்ணுறேன் இமீடியட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ரூம் புக் பண்ணுறதுக்கு, திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், திருமலாலையும் கீழ்த்திருப்பதி கோயில்கள்லையும் நடக்கிற ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.